MBPS MKR முத்ரு பேர் தான் MKR. எப்பா உனக்கு நான் செய்யறேன் ஜாமி, நீ நல்லா பேரு தெரியாம எதுக்கு வந்த? சரி போப்பா சித்தப்பா, உள்ள போய் இந்த கம்பெனிங்க பார்த்துட்டு போய் அன்னைக்கு போய் ஏதாவது யாரும் நடக்கும். வேற யாரும் அனுப்பி விட்டது? நல்லா இருக்கு எங்க மனுவா? சரி சரி. திரு MKR அன்பாளையத்துக்காக அழகா எழுதியிருக்காரு. அன்பாளையம் இருக்கிறது நொச்சியோலாம். டி சரவணன் பக்தர், மணல் மேலக்குடி. என்ன பக்தர்? பக்தர் அந்த பக்தரா? சரி, நான் கூட ஏன் பக்தர் அவடையார் கோயில் 2வது தடவை மங்கலம் பார்க்கிறேன். காப்பாத்தாரேப்பா, என் கண்டு கிறங்காத, மேல ஏறி வராத. மடு கணத்தவன் இருப்பா. எல்லாம் என்னடா அது சிவப்பு மயில எழுதியிருக்க? உலங்கவர் ஓவியமே. என்னது? உலங்கவர் கவல உலங்கவர் ஓவியமே. கோமியமா? உற்சாக காவியமே. ஓடை நறுமலரே. உடையவள் புதுநலமே. அன்பே அமுதே அழகே. லவ்வர் கொடுக்கறத மாற்றி கொடுத்தாண்டா. உயிரே இன்பமே. இது இல்லடா. ஏய் கட்டி மடு வந்துவோம் மயிர் மேலே. இதையும் மயிர். இன்பம் இனிய தென்றலே. பனியே கனியே லேசா குடி. என்ன சித்துல விட்டுறாங்க. பழசு வட்டையே. மரகத சுவையே. மரகத மணியே. மாணிக்க சுடரே. மன்மத விளக்கே. MKRே உங்கள் கலை பணி என்றும் தொடரட்டும். இப்படிக்கு மணல் மேல்குடி சந்தப்பேட்டை பயலுகடா. ஒரு 1000 ரூபா தானே வீட்டுக்கு போயிடும். குட்டி முக்கி வாச்சு 100 ரூபா கொடுத்தா வந்தாதான் டிரைவர். வந்தாண்டா டிரைவர். அன்பே பழசு வட்டையே வெதலே. வா வா வா, அதை படிச்சுட்டு போ. சரி, நூறு படிப்பு. நன்றி நன்றி. எந்த ஊரு? ஏன் ஊரு கழிச்சிரு. உங்க ஊர் எந்த ஊரு? மணமேலுக்குடியை சேர்ந்தவங்க பேரு முத்துமுருகன். ராசி கார்த்திகை பமத்ரா சுத்திரம். சரி, எல்லா வேலையும் பார்ப்பேன். இடம் இல்லையா? உள்ள போய் படுத்துறியா? கொசு ரூபாய் தினசரி என்னத்த தம்பி வாடா அங்க வாடா. தீவிர பேர். ஓகே ப்ரோ, நல்லா படிச்சு நீ பெரிய ஆள் ஆகணும்டா. படிச்சிட்டியா? நம்ம போய் கொண்டா பூரா அண்ணன் தம்பி எதேன். அப்புறம் யாரு? KSB. அடடா எங்க அண்ணே. உண்மையிலே நம்மளுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது. மாட்டு வண்டி பந்தயம், வடமாடு, குதிரை ரேசு. அந்த தமிழன் வீரத்துக்கு இணை இந்த தமிழனை தவிர எவனும் நம்ம பறக்க முடியாது. KSB கணபதி அண்ணன் வழியில் MKR அன்பாளையத்துக்காக இனியா இடியாத்தி மங்கலம். இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறான்னு தெரியாதுன்னா அவன் சொல்றான். ஒரு ஆள் குட்டி யானை என்ற, ஒரு ஆள் நீர் யானை என்ற. அதுக்குள்ள ஆள் மாறிட்ட. எங்க அண்ணனா? வானே வானே. ரவிச்சந்திரன் அண்ணன் கட்டுமாவடி சார்பாக எனக்கு முன்னாடி ஓத்தி கௌரவப்படுறாங்க. எங்க மாமா மகத்தையும் கட்டியிருக்காரு கலிச்சேரியில. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே.
எல்லாம் நல்லா இருக்காரு. நான் விஷயத்துக்கு வந்திருக்கேன். சரி அப்புறம் பேசுவோம். எல்லாம் நல்லா இருக்கால, மாடு இருந்துச்சா சீப்பால் வந்துச்சான்னு கேட்பேன். இந்த துண்டை உங்களுக்கு எவனா உங்களுக்கு போட்டுருக்காங்க. இந்த துண்டு புதுசு வர நீளம் வேண்டா செக்அப் கணக்கு சொல்ல பார்க்குறாங்க. நீ பெரியாப்பம் தகவல். நன்றி நண்புறவுகளே. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஐயா மக்கள் மத்தியிலே ஒரு சிலர் தவறா ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளடி பழுப்புட்டாயா அவனுக்கு ஒரு கேச போடுங்க. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கும் போன வருஷம் ஒரு 4 வீடு 4 குடும்பத்துக்காக கட்டி இலவசமா கொடுத்தோம். அதற்கு அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி தான். இது யாருக்கு தெரியும்? எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை தான். உங்க டூலர் ஓட்டுறீங்க, அது உங்க சொந்த வண்டி. வண்டிக்கு புக்கு இல்லாம வண்டி வாங்கியிருப்பியா? வச்சுக்கணும், லைசன்ஸ் வச்சுக்கணும், தலைக்கவசம் வச்சுக்கணும். அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு டவுன்ல ஒரு பொம்பளை வச்சுக்கணும். வெளிநாக்கி உனக்கு என்ன மயில் வேலை? யாரு ஓகே கிடையாது, கிடையாது. சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியை பார்த்தவனே நண்பர்களை போல சிரித்து கொண்டு வண்டிக்கான அத்தனை ஆதாரம் இருக்கு, தலைக்கவசம் இருக்கு, போயிட்டு வருகிறேன் சொல்றவன் தான் தமிழன். காவல்துறை அதிகாரியை பார்த்தவனே கையில இறக்கி விட்டு, ஐயா எங்க அம்மாவுக்கு வயிற்றுல குடல் வாழ்வேன், என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறண்டு கிடக்கு, அவர் என்ன கவகம் பண்ண பிரட்டி அவரு அழுதுகிட்டு நீலி கண்ணீர் வடிச்சு நான் போயிட்டு வரேன் ஐயா, 200 தான் இருக்கு. ஏன்னா அப்ப 200 100 ரூபா அவதாரம் போட்டு இறக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி ஐயா நம்மளை அனுப்பி வைத்தார்கள். இப்ப தொலைஞ்சேன். இப்ப லைசன்ஸ் இல்லாம நீ தண்ணியா போட்டு அதுலயும் சில என்னுடைய புத்தர்கள் என் தம்பி எல்லாம் மண்டே ஒரு சைஸா வெட்டிக்கிட்டு உயின்றேன் ஐயின்றேன் அப்படி ஆளுக்கெல்லாம் மிசுனேன். ஐயா என்னங்கண்ணே? அண்ணே 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 என்னாச்சு எங்க அண்ணே? என்னாச்சு? அதை நான் கண்டுக்கிறவனா? நான் கண்டுக்கிறவே இல்லை, எதையுமே கண்டுக்கலையே. எனக்கு தேவை டூட்டி, என்னோட பேமெண்ட் நிக்க நிக்க காசு செத்துச்சு. இதுல வேற சில பேர் கிராமத்துல பொருளை கிளப்பி விடுறாங்க. எம்கேஆரை கூப்பிடணும்னா 2 லட்சம் வேணுமாப்பா. தனி கார்ல தான் வருவாராம். மருதமணின்னு ஒருத்தர் வரும், அவருக்கு தனி காரம். ஊர்ல வந்து 5 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிடுவாங்க, கிளப்பி விடுறாங்க. நானும் சம்சாரி மயன்தான். இன்றைய காலத்திலே இவ்வளவு தொகை எனக்கு கொடுக்குறாங்கன்னா என்னுடைய நடிப்புக்கு அல்ல, நான் செய்து வரக்கூடிய அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக தரேன். பெரிய பெரிய நான் பெரியாளே அல்ல, பெரிய பெரிய ஜாம்பவானுங்கெல்லாம் இருக்காங்க நாடக உலகத்தில். நான் அதிக மக்களை மட்டும் சம்பாதிச்சவன் எம்கேஆர். அதான் எங்க அண்ணன் தேவைப்படுது. மாசமான ஒரு 2 லட்சம் இல்லைன்னா அந்த அன்பாலயத்து மக்களை என்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆவணி 30 வரைக்கும் தேதியே இல்லைன்னு சொன்னாலும் சில பேர் கேட்கறது இல்லை. ஆவணி 30 வரைக்கும் தேதி இல்லை, அது சினிமாவுக்கு போறேன்னு சொன்னா மறுபடியும் மேனேஜர் போன் அடிச்சு நேரத்தில் ஒருத்தர் நோத்தாங்கன்னு பேசிட்டு, ஆவணி வரைக்கும் தேதியே இல்லையா? இல்லைங்க சார், போனை வைங்க சார் இருக்காரு. வையாசி 3ஆம் தேதி இருக்கான்னு வாருங்கன்றீங்க. வையாசி போய் முடிஞ்சு போச்சு. எனக்கு போன் அடிச்சு ஒரு ஆளு கேட்காதே இல்லையாப்பா, எம்கேஆர் நீ என்ன மைதா பெரிய புடிங்க உன்னை என்கிட்ட பார்த்தா உன்னை வெட்ட பண்ண மாட்டேன் ஆய் உயிட்டேன். என்னப்பா 2 மாதமா போன் அடிக்கிறேன், போன் எடுக்கவே மாட்டேன். கேட்டா நீ ஒரு ஆள் மேலாடா அப்படின்னு. ஆனா எடுத்துட்டேனே சொல்லுனே, இது ஓ நம்பர் தானே? ஆமா சரி வை, செக் பண்றதுக்காக அடிச்சிருக்கேன். இதெல்லாம் கேவலப்பட வேண்டியிருக்கு, லேஸ் கிடையாது. இந்த மைக் எம்கேஆர் பயலடா, நீங்க பயல இருந்தே அங்கிட்டு போய் நீ வச்சுட்டு போறேன் ஒரு பப்போடு பயிர் அப்படின்னு. நீங்க திட்டி விளையாட கூட அந்த இடத்துல எம்கேஆர் உங்களுக்கு சுகம் தருகிறேன் என்றால் அதை நான் பெருமை அடைகிறேன். இதே உண்மை. இதுல எழுதாத, போய் பிரேரேஜ் டப்பால் எழுதிக்கலாம். ஏய் இந்த அவார்டை எடுறா, அவார்டை எழுது முடி. அடுத்து வரும்
ஏய் என்ன இருக்க பான்ஸ் டான்ஸா இங்க வாவே ஒரு எழுத்துல மண்ணு விடுங்க. அடுத்து வரும் பான்ஸ் அவர்களை புரட்டி பாராட்டினல்ல டான்ஸ புரட்டி மணல்ல ஓட்டு சண்டா என்னது புரட்டி என்ன சொல்றாங்க கப்ளிங்க கடிக்க தர்றான்டா. மணல் குடி சண்டா சண்டா யாரோ போட்டு போட்டான். ஏவுகணை நாயகன் ஐயா அந்த மாதிரி அட்டையெல்லாம் எழுதாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு வந்தேன், திறந்து வாங்குறேன், வெளியே இருந்து தக்காளி பழமா கொண்டு வந்தேன். தினசரி மேடைகள் தோறும் ஒரு நல்லவரை பத்தி பாடும்போது அளவு கடந்த சந்தோஷம். ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நல்ல மனுஷன் அப்துல் கலாம் ஐயா. அவர் சொல்லித்தான் செத்தார். நான் செத்தாலும் உரமாக பூமியிலே மிதந்து வருவேன், அந்த உரத்தில் வளைவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார். கைதட்டாத மணிக்கட்டை ஒடுக்கி முடியாமா கைதட்டா இங்க விஷயம் இனிமேல் சொல்லுவேன். நான் வந்து வாழ்த்து பேசுன்னு நினைக்காத, அங்க ஒன்று வந்து அப்படியே இறக்கிறேன். ஏவுகணை நாயகன் சொன்னது மாதிரி இளைஞர் கையில தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா இருக்குன்னு சொன்னார். உண்மையிலே இளைஞர் கையில தான் இருக்கு. பூலிப்பூ கணேஷ் கோயில சரக்கு செக்ஸ் வீடியோ வண்டி ஓடுது.